இந்த ஒரு மாசம் எல்லாம் மேல வந்து அப்படியே பூச்சு பூசுன மாரி, உள்ளுக்குள்ள புண்ணு அப்படிதான் இருக்கு. மேல ஆயின்மென்ட் போட்டுருக்கிறோன்ற மாரி, கொஞ்சம் அப்படியே அடங்கி இருக்கிற மாரியாக தோற்றம் இருக்கும். ஆனா இந்த ஒரு மாசம் மட்டுமே வந்து வாழ்க்கை இல்ல இல்லையா? அடுத்த மாசமும் வாழ்க்கை கன்டின்யூ ஆகுதுல்ல. அப்ப அந்தந்த அமைப்புகள்ல இந்த மாசத்திலிருந்தே எதற்கும் தயாராக இருக்கக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆனா ஒரு நடுத்தர வயது தாண்டின 40, 45 வயசு தாண்டினவங்களுக்கு ஓஹோன்னு இருக்குங்க. அருமையான மாசமா இருக்கும். எல்லா லெவல்லயும் பெரிய அளவுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மனசு தைரியமா இருக்கும். பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல யோகங்கள் இருக்கும். 5ஆம் இடத்துல இப்போது வலிமையாக இருக்கிறார். கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தற்காலிக வெற்றிகள் கிடைக்கும். கோர்ட் கேஸ் நம்ம பக்கம் தீர்ப்பாகும். 1 மாசம் கழிச்சு அப்படியே வந்து அப்பீல் போவார். ஆப்போசிட் ஆள். டெம்பரவரியா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்துலயுமே ஓரளவிற்கு நன்றாக இருக்கும். கண்டிப்பாக பெரிய அளவுல சோதனைகள் வராதுங்க. ராசிநாதன் வலுத்து இருக்கிறனால, நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நவம்பர் மாதம்.